ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டான இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இளநீர் பாயசத்தை நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கப் தேங்காய், 1 ஐஸ் க்யூப் சேர்த்து இதை நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போது இளநீர் பாயசம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இது செய்யறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் காய்ச்சலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன் பால் திக்காகணும் அப்படின்னா, நம்ம இளநீர் சேர்த்தும் போது அதனுடைய கன்சிஸ்டன்சி அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 3/4 கப் வெல்லம், 3/4 கப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலான்ட்டு. உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னா ஒயிட் சுகரும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், நம்ம திக் தேங்காய் பால் எடுத்து வச்சோம்ல அதை சேர்த்துக்கலாம். 1 கப் இளநீர், நான் இன்றைக்கி 2 இளநீரை உடச்சி இந்த தண்ணி எடுத்திருக்கேன். அது 1 கப் இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். அந்த இளநீரில் இருந்த வழுக்க அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சர் ஜாரில் 5-6 பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பாதாம் 2ஐயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்த்தலை. குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான இளநீர் பாயசம் ரெடி. கண்டிப்பாக இந்த இளநீர் பாயசத்தை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.